முதல்ல எல்லாரும் என் வழியை விட்டு தள்ளி போங்க, யாரும் என்னை தடுக்காதீங்க. ஹரிஷ் என்னை 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொன்னான்னு தான் நீங்கள் முதல்ல சொன்னீங்க. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? கோபமாக கத்தியவன், அவன் ஹெர்பல் டேப்லெட்டு தானே உருவாக்கிட்டு இருக்கான். எனக்கும் அதை பற்றி கொஞ்சம் தெரியும். நான் உள்ளே போய் அவன் அப்படி என்ன டேப்லெட்டை தயாரிக்கிறான்னு பார்க்குறேன் என்றார். புனித் மாமா சொல்கிறது கரெக்டு தான், எல்லாரும் கொஞ்சம் விலகி நில்லுங்க. நிஜமாவே அந்த ஹரிஷ் என்ன பண்ணுறான்னு நாங்களே நேரில் பார்த்துக்கிறோம். திடீரென அங்கே வந்த கிருபா புனித்திற்கு ஆதரவாக பேசினாள். இல்லை சின்னம்மா என்று வேலையாட்களில் ஒருவர் ஆரம்பிக்க, என்ன அந்த ஹரிஷுக்காக என்னையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டிங்களா? கிருபா பார்வையாலே அவர்களை எரித்தாள். அதற்கு மேல் வேறு வழியில்லாமல் புனித்தும் கிருபாவும் உள்ளே செல்வதற்கு வழிவிட்டு அந்த வேலையாட்கள் ஒதுங்கி கொண்டார்கள். யமுனாவை பார்த்து கொள்ள ஷோபா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து விட்டதால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விட்டு போகலாம் என்று அரை மணி நேரத்திற்கு முன்புதான் கிருபா வீட்டுக்கு வந்திருந்தாள். புனித் அவர்கள் வீட்டிற்கு வந்திருப்பதை அறிந்தவள் அவனிடம் பேசுவதற்காக கீழே ஓடி வந்தாள். அப்போதுதான் ஹரிஷ் 2 மணி நேரமாக அவனை காக்க வைத்த விஷயம் அவளுக்கு தெரிய வந்தது. உடனே அவளுக்கு கோபம் வர அதை தன் வேலையாட்களிடம் காண்பித்தாள். இப்போது யாரும் தடுக்கவில்லை என்பதால் நேராக கதவின் பக்கத்தில் சென்ற புனித் அதை எட்டி உதைத்து திறந்தான். சடனாக கதவு படாரென திறக்கும் சத்தம் கேட்க அதில் திடுக்கிட்டு திரும்பிய ஹரிஷ் தன்னிச்சையாக கையை அசைக்க அவன் கையில் இருந்த மருத்துவ மூலிகைகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் உலையில் விழுந்தது. ஹரிஷ், நீ இங்கே என்ன பண்ற? புனித் கேட்க, எதுக்காக புனித் மாமாவை இவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வச்ச என்று உள்ளே நுழைந்தவுடன் ஹரிஷின் மீது எரிந்து விழுந்தாள் கிருபா. அவன் தன் அம்மாவிற்காகத்தான் மருந்து தயாரிக்கிறான் என்ற விஷயம் அவளுக்கு தெரியாது. இருந்த பதட்டத்தில் ஷோபாவும் அதை அவளிடம் சொல்ல மறந்திருந்தாள். இருவரும் மாறி மாறி பேசிக்கொண்டிருக்க ஹரிஷுக்கு திடீரென எரிச்சல் வந்தது. நீங்கள் 2 பேர் எதுக்காக இங்கே வந்தீங்க? முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க. ஹரிஷ் கோபமாக கத்த. ஹரிஷ் சார், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சுக்கோங்க, எங்களால் அவங்கள தடுக்க முடியல. மணிவேலன் அசிஸ்டன்ட் அவனிடம் மன்னிப்பு கேட்கும் விதமாக கூறினார். ஹரிஷ், ஏன் என்கிட்ட இவ்வளோ முரட்டுத்தனமாக நடந்துக்கிற? ஆமாம், இந்த நேரத்தில் நீ என்ன மருந்து தயாரிக்கிற? புனித் ஆச்சரியத்துடன் கேட்டான். ஹரிஷ் அவனுக்கு பதில் சொல்லாமல் உலகை திரும்பி பார்க்க, இது என்னோட வீடு, இந்த வீட்டில் எங்கே வேணாலும் போகிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த ரூமுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல நீ யார்? அப்படி நீ எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தனியாக மருந்து செய்யணும்னு நினச்சேன்னா உன்னோட வீட்டுக்கு போய் செய். கிருபா சிறு பிள்ளை போல பேசினாள். அப்போது ஷிட் என்று பல்லை கடித்த ஹரிஷ் வேகமாக புனித்தையும் கிருபாவையும் பார்த்தான். நீங்கள் 2 பேரும் முட்டாளா இல்லை வேற ஏதாவதா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியலையா? முதல்ல இங்கே இருக்கிற எல்லாருமே வெளியே போங்க. ஹரிஷ் கட்டளையிடுவது போல அங்கிருந்தவர்களை பார்த்து கூற வீட்டின் வேலையாட்கள் அனைவரும் பதறி அடித்துக்கொண்டு உடனடியாக வெளியேறினார்கள். ஆனால் பதிலுக்கு அவனை முறைத்த கிருபாவோ, நான் எதுக்காக வெளியே போகணும்? இது என்னோட வீடு, வேணும்னா நீ வெளியே போ என்று இடுப்பில் கை வைத்தபடி திமிராக கூறினாள். ஹரிஷ் அந்த மூலிகை மருந்து கொதிக்கும் பாத்திரத்தை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்தான். அவனுடைய முகத்தில் இப்போது ஒரு விதமான பதட்டம் தெரிந்தது. சரி, நீங்கள் இங்கே இருங்க, நான் இப்போவே வெளியே போகிறேன், அப்புறம் நான் உங்களை வார்ன் பண்ணலன்னு எதுவும் சொல்லக்கூடாது என்ற ஹரிஷ் இருவருக்கும் இடையில் புகுந்து வெளியில் ஓடி வந்தான். ஏதோ சரியில்லை, அந்த ஹரிஷ் எப்படி நான் சொன்ன உடனே வெளியே போனான்? வழக்கமாக என் கூட பதிலுக்கு பதில் சண்டை தானே போடுவான். கிருபா ஒரு சந்தேகத்துடன் கேட்க, ஓ மை காட் என புனித் திடீரென கூச்சலிட்டான். ஹரிஷ் சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம் என்று இப்போதுதான் அவனுக்கு புரிந்தது. என்னாச்சு புனித் மாமா என்று கேட்டபடி அந்த ரூமின் நடுவில் இருந்த உலையை பார்த்த கிருபாவும் அதிர்ச்சி அடைந்தாள். அந்த உலை மிகவும் சிவந்து நெருப்பை போல காட்சியளித்தது. அதன் மேற்பரப்பில் ஏற்கனவே பல ஆழமான விரிசல்கள் உருவாகியிருந்தன. அதிலிருந்து கொளுத்தும் அனல் காற்று வெளியேறி கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் அந்த பாத்திரம் வெடிக்கப் போகிறது என்று அவர்களுக்கு புரிந்தது. அவ்வளவு நேரம் அவர்கள் ஹரிஷின் மீது மட்டுமே கவனம் வைத்திருந்ததால் அவனுக்கு பின்னால் என்ன நடந்தது என்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. ஓடு! அந்த உலையையே கண் சிமிட்டாமல் பார்த்தபடி உறைந்து போய் நின்ற கிருபாவை இழுத்து கொண்டு வெளியே ஓட முயற்சித்தான் புனித். ஆனால் அவர்கள் அந்த ரூமை விட்டு வெளியே வருவதற்கு முன்பே அந்த மாளிகை முழுவதும் ஒரு பெரிய இடிச்சத்தம் போல கேட்க அந்த பாத்திரம் துண்டு துண்டாக உடைந்து சிதறியது. அந்த ரூம் முழுவதும் புகையால் சூழப்பட, என்ன நடக்குது? நிலநடுக்கம் வந்துருச்சா? அந்த வீட்டின் கிச்சனில் இருந்த சமையல்காரர் ஆச்சரியப்பட்டார். அந்த ரூம்ல தான் ஏதோ நடந்த மாதிரி தெரியுது. இன்னொருவர் வீட்டை விட்டு கொஞ்சம் தள்ளி இருந்த மெடிசின் ரூமை கவலையுடன் கை காட்டினான். அங்கிருந்த வேலைக்காரர்கள் அனைவரும் தங்களுக்குள் மெதுவான குரலில் விவாதிக்க தொடங்கினார்கள். அவர்கள் யாரும் காயமடையும் அளவுக்கு பக்கத்தில் இல்லை என்றாலும் அந்த வெடிப்பு ஒரு பயங்கரமான ஆற்றல் அலையை உருவாக்கியிருந்தது. அது முழு வீட்டையும் உலுக்கியது. அந்த ரூமை நோக்கி ஓடி வந்தவர்கள் அந்த இடம் மொத்தமும் தூசியால் நிரம்பியிருப்பதை பார்த்து திகைப்படைந்தார்கள். அப்போதுதான் தன்னை சுற்றி பார்த்த ஹரிஷ், ஓ ஷிட் என்று சொன்னபடி தலையில் அடித்துக்கொண்டு அந்த ரூமை நோக்கி ஓடினான். ஹரிஷ் வேலைக்காரர்களும் முதலிலேயே வெளியே ஓடி வந்து விட்டதால் தப்பித்து விட்டனர். அப்போதுதான் தன்னை சுற்றி பார்த்த ஹரிஷ் புனித்தும் கிருபாவும் இன்னும் வெளியே வராததை பார்த்து அதிர்ச்சி அடைந்து வேகமாக அந்த ரூமுக்குள் ஓடினான். அந்த ரூம் மொத்தமும் தூசியால் நிறைந்திருக்க அங்கிருந்த குப்பைகளை பார்த்த ஹரிஷ் ரொம்பவே கவலைப்பட்டான்.
ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜில் நடந்ததை விட இந்த வெடிப்பின் சக்தி பயங்கரமாக இருந்தது. அட கடவுளே, இவங்க 2 பேரும் என்ன ஆனாங்க? எனக்கு பின்னாடி வெளியே ஓடி வந்திருப்பாங்கன்னு தானே நினச்சேன் என நினைத்த ஹரிஷ் அந்த தூசிகளுக்கு இடையில் பதட்டத்துடன் சுற்றிலும் தேட, அப்போது சடனாக அவனுக்கு அருகில் இருமல் சத்தம் கேட்டது. அப்படின்னா அவங்க 2 பேரும் இன்னும் சாகலையா? இன்ப அதிர்ச்சி அடைந்த ஹரிஷ் வேகமாக இருமல் சத்தம் கேட்ட திசையை நோக்கி நடந்தான். ஒரு வழியாக அந்த தூசி அடங்கி புனித் மற்றும் கிருபாவின் முகத்தை பார்த்தவனால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவர்களின் முகங்கள் முழுவதும் கருமையான புகை அப்பி இருக்க தமிழ் படங்களில் வரும் வடிவேலு காமெடியை நினைவுபடுத்தினார்கள். போட்டிருந்த ட்ரெஸ் வேறு அங்கங்கு நார் நாராக கிழிந்து தொங்க ஒரு எரிமலை வெடிப்பில் தப்பி உயிர் பிழைத்தவர்கள் போல இருந்தார்கள். அவர்களை பார்த்த ஹரிஷ், 2 பேரும் நல்லா இருக்கீங்களா? தன் சிரிப்பை கட்டுப்படுத்த முயற்சித்தபடி கேட்டான். ஆனாலும் அவனால் தன் சிரிப்பை அடக்க முடியவில்லை. ரொம்ப நாள் கழித்து தன்னையும் மறந்து வாய்விட்டு சிரித்தான். அப்போதுதான் சுயநினைவுக்கு வந்த கிருபா கண்கள் சிவந்து அழ ஆரம்பித்தாள். அவளுடைய வாழ்க்கையிலேயே இப்படி ஒரு நிலையில் இருப்பது இதுவே முதல் முறை. அதற்கு காரணம் ஹரிஷ் தான் என்று நினைத்தாள். பாத்தனை வெடிக்கப் போகுதுன்னு நீ ஏன் எங்களை முன்னாடியே வான் பண்ணல? கடுப்புடன் கேட்ட புனித்தின் உதட்டோரம் சின்னதாக காயம் பட்டிருந்தது. அந்த கொப்பரை வெடித்த சமயத்தில் அவன் தன் உடலில் இருந்த ஆற்றல் அனைத்தையும் ஒன்று திரட்டி கிருபாவை பாதுகாக்க பயன்படுத்தினான். அவன் மட்டும் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் அவர்கள் 2 பேருமே பெரிய அளவில் பாதிப்பிற்கு உள்ளாகி இருப்பார்கள். நல்ல வேளையாக நதியாவிடம் அவன் கற்றுக்கொண்ட பாடங்கள் இந்த நேரத்தில் கை கொடுத்தது. நான் தான் உங்க 2 பேரையும் வெளியே போங்கன்னு அத்தனை தடவை சொன்னேனே என ஹரிஷ் சங்கடத்துடன் தலையை கோதிவிட்டு, நீங்க தான் பிடிவாதமா வெளியே வர மாட்டேன்னு உள்ளேயே நின்னீங்க. சரி, பாத்திரத்தை பார்த்துட்டு என் பின்னாடி ஓடி வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். இப்படி உள்ளேயே இருப்பீங்கன்னு எதிர்பார்க்கல. ஹரிஷ் உண்மையான வருத்தத்துடன் கூறினான். செய்யறதையும் செஞ்சுட்டு நீ எங்களையே குறை சொல்றியா? புனித் கோபத்துடன் கத்த, இரு, உன்னை அப்பா கிட்ட சொல்லி வைக்கிறேன். இதை பற்றி தெரிஞ்சா கண்டிப்பா என்னோட அப்பா உன்னை இப்பவே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு என்ற கிருபா இப்போது நிஜமாகவே ஒரு சின்ன குழந்தை போல சினுங்கினாள். அவளால் தன்னுடைய ஆத்திரத்தை கண்ட்ரோல் செய்து கொள்ளவே முடியவில்லை. முதல்ல இங்கே வேலை செய்கிறவங்க எல்லாரும் அவ்வளோ சொன்னதுக்கு அப்புறமும் கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்தது நீங்க. அந்த சத்தத்தில் தான் நான் கையில் இருந்த எல்லா ஹெர்பல்ஸையும் ஒன்றா உள்ளே போட்டுட்டேன். அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது நான் சொன்னதை கேட்டு அவங்க எல்லாரும் வெளியே போன மாதிரி நீங்களும் வெளியே போயிருக்கலாம். அதை விட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி அடம் பிடிச்சிக்கிட்டு இருந்தா உங்ககிட்ட உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு நேரம் இல்லை. நீங்களாவது இவ்வளோ தூரம் தள்ளி இருந்தீங்க, நான் அதுக்கு பக்கத்துலேயே இருந்தேன். அது வெடிக்கும் போது அங்கேயே நின்றுக்கிட்டு இருந்திருந்தா அதோடு சேர்ந்து நானும் வெடித்து பீஸாக இருப்பேன். கடுப்புடன் சொன்ன ஹரிஷ், இன்னும் எவ்வளோ நேரம் இப்படியே நிற்பீங்க? போய் முதல்ல குளிங்க, அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி, யார்கிட்ட சொன்னாலும் சரி என்றவன் அங்கிருந்து நகர்ந்தான். நல்ல வேளையாக மருந்து தயாரிப்பதற்காக தனியாக பிரித்து எடுத்த மூலிகைகளில் உலகில் போட்டதை தவிர மிச்சம் இருந்ததை ஒரு பையில் போட்டு வைத்திருந்தான். வெளியே ஓடும்போது மறக்காமல் அதையும் எடுத்துக்கொண்டு ஓடியிருந்தான். அப்படி மட்டும் அவன் செய்திருக்காவிட்டால் யமுனாவிற்காக இனி இப்போதைக்கு அவனால் அந்த டேப்லெட்டை தயாரிக்க முடியாமல் போயிருக்கும். ஏனென்றால் யமுனாவின் உயிரை காப்பாற்ற வாய்ப்பிருக்கும் இந்த குறைந்த காலகட்டத்திற்குள் அவ்வளவு மூலிகைகளையும் தேடி கண்டுபிடிப்பதென்பது நடக்காத காரியம். ஹரிஷ் தன் மிரட்டலை பெரிதாக எடுத்துக்கொள்ளாததை பார்த்து கிருபா இன்னும் அதிகமாக அழுதாள். பக்கத்தில் இருந்த புனித் தான் அவளை சமாதானப்படுத்தி வெளியில் அழைத்து வந்தான். அதே நேரத்தில் ஊருக்கு தெற்கு பகுதியில் ரேடியன்ஸுக்காக கட்டப்பட்டு வந்த பில்டிங்கில் ஒரு பெரிய மக்கள் கூட்டம் ரேடியன்ஸின் மெம்பர்களை சூழ்ந்து நின்றது. மலையில பிடிச்ச கொள்ளக்காரங்களை எங்ககிட்ட ஒப்படைங்க, பொதுமக்களில் ஒருவர் கட்டளையிடுவது போல கேட்டார். ஹரிஷாருக்கும் ரேடியன்ஸுக்கும் தான் எங்களோட வரவேற்பு, மரியாதை எல்லாமே. அதை விட்டுட்டு திருடங்களுக்கெல்லாம் எங்களால் மரியாதை கொடுக்க முடியாது. இன்னொருவர் கோபமாக கத்தினார். இப்போவே அவங்கள எங்ககிட்ட ஒப்படைக்கலைன்னா உங்களுக்கும் இந்த ஊரில் இடம் இல்லை, நீங்களும் அவங்களோட சேர்ந்து வெளியே போகலாம். கூட்டத்தில் எதிர்ப்பு குரல்கள் வலுத்தது. பாரி மற்றும் அவருடைய சகோதர சகோதரிகள் அந்த கொள்ளைக்காரர்கள் 7 பேரையும் தங்களுக்கு பின்னால் நிற்க வைத்து பாதுகாத்தனர். அவர்களுக்கு முன்னால் ஊர் மக்கள் எல்லோரும் கடும் கோபத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். அவர்களை தூண்டியது யார் என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் 1 மணி நேரத்திற்கு முன்பு நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் திடீரென ரேடியன்ஸின் அந்த கட்டுமான பகுதியை நோக்கி வேகமாக வந்தனர். மேலும் அந்த கொள்ளைக்காரர்கள் 7 பேரையும் தங்களிடம் ஒப்படைக்க சொல்லி பாரியை வற்புறுத்தினார்கள். இப்போது ரேடியன்ஸின் மெம்பர்கள் ஒருபுறம் நிற்க, பொதுமக்கள் மறுபுறம் நின்றனர். பாரியும் அவனுடைய உடன்பிறப்புகளும் இரு பக்கத்துக்கும் பிரச்சனை ஏற்படாமல் முடிந்தவரை பொறுமையாக பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது சடனாக அந்த பொதுமக்கள் கூட்டம் 2ஆக பிரிய நடுவில் பாலாவும் மணிவேலும் நடந்து வந்தனர். அவர்கள் 2 பேரும் ஊரில் எல்லோராலும் மதிக்கப்பட்ட பெரிய மனிதர்கள் என்பதால் அவர்கள் வந்ததை கண்டதும் அனைவரும் உடனடியாக அமைதியானார்கள். என்ன, இங்கே எல்லாரும் கூட்டம் கூடியிருக்கீங்க? எதுக்காக இவங்க கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? மணிவேல் தன் ஊர் மக்களை பார்த்து கடுமையான குரலில் கேட்டார். இப்படி சொல்லும்போது அவர் உடலில் இருந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒளி வீசியது. ஐயா, பெரிய மனுஷன், நீங்களே இதுக்கு ஒரு முடிவை சொல்லுங்க.
எங்களுக்கு நீதி வேணும். மலை கொள்ளைக்காரங்க நம்ம ஊருக்கு அப்பப்போ வந்து பிரச்சனைகள் உண்டு பண்ணது உங்களுக்கே தெரியும். என்னோட தம்பி இவங்களால தான் இறந்தான். அப்படி இருக்கும்போது எங்களால் எப்படி சும்மா விட முடியும்? ஒருவர் ஆத்திரத்துடன் கூற, மணிவேலையா, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இழந்தா நீங்கள் வருத்தப்பட மாட்டீங்களா? என்னோட அப்பா அந்த மலை வழியாக வந்தப்போ அவர்கிட்ட இருக்கிற பொருட்களை இவங்களுக்கு கொடுக்க மறுத்துட்டாரு. அதனால் இந்த கொள்ளைக்காரங்க அவரை அடிச்சே கொன்னுட்டானுங்க. மற்றொருவன் தன் சோகத்தை நினைவு கூர்ந்த போது அந்த கூட்டம் மீண்டும் கோபத்தில் கொந்தளித்தது. அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்ட அந்த 7 கொள்ளைக்காரர்களும் தங்கள் செயல்களை நினைத்து வெட்கமடைந்தனர். அவர்களுக்கு அந்த கூட்டத்தை நிமிர்ந்து பார்க்க கூட தைரியமில்லை. இதற்கும் பொருட்களை கொள்ளையடிக்கும் போது அனாவசியமாக மக்களை கொல்ல வேண்டாம் என்றுதான் அவர்கள் நினைப்பார்கள். ஆனாலும் சில சமயங்களில் இதுபோன்ற உயிரிழப்புகள் நடந்துவிடும். அந்த நேரத்தில் அவர்கள் அதை பற்றி அதிகம் யோசித்ததில்லை. ஆனால் இப்போது தங்களுடைய அலட்சியம் இந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு பெரிய இழப்புகளை ஏற்படுத்தியுள்ளது என்பதை அறிந்து கொண்ட போது பெரும் குற்ற உணர்ச்சிக்கு ஆளானார்கள். எல்லாரும் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா? மணிவேல் தன்னுடைய கம்பீரமான குரலில் சத்தமாக கத்த அது உடனடியாக அந்த கூட்டத்தை அமைதிப்படுத்தியது. நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் அமைதியை கேளுங்க. இதை பற்றி நானும் ஹரிஷ் கிட்ட பேசினேன். ஆனால் இவங்க எல்லாரும் இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை. அவங்களோட தப்பை உணர்ந்து திருந்திட்டாங்க. இனி இவங்க ரேடியன்ஸில் அதிகாரிகளாக சேர்ந்து இந்த ஊரோட பாதுகாப்புக்கு துணை இருக்க போகிறாங்க. மணிவேல் பொறுமையாக எடுத்து கூற, எதிரிகளோட பாதுகாப்பு ஒன்றும் எங்களுக்கு தேவையில்லை. பொதுமக்களின் பக்கம் இருந்து ஒரு எதிர்ப்பு குரல் கேட்டது. ஆமாம், ஹரிஷை நாங்கள் மதிக்கிறோம். அதுக்காகலாம் இவங்களை நாங்கள் மன்னிச்சு விட முடியாது. முன் வரிசையில் இருந்த இன்னொருவரும் கூறினார். மணிவேலையா, என் பொண்ணுக்கு 17 வயசு தான் ஆகுது. இவங்களால் அவளுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? ஒரு பெண்மணி கவலையுடன் அவரை கேட்டாள். அந்த மக்கள் மணிவேலின் வார்த்தைகளை நம்பவில்லை. மணி, நாமே இதை பற்றி உடனே ஹரிஷ் கிட்ட சொல்லக்கூடாது. அவன் வந்து என்ன பண்ணுறதுன்னு முடிவெடுக்கட்டும். பாலா ஒரு பெரும் மூச்சுடன் கூறினார். என்னதான் அவர்கள் பெரிய பதவிகளில் இருந்தாலும் ஊர் மக்களின் மனநிலையையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அமைதி. மணிவேல் மீண்டும் ஒரு முறை கர்ஜித்தார். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.